மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். நான் அமைதி வழி இயக்கம். சிந்தூர் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் திருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா திருந்தல். பார்த்தீங்கன்னாக்கா தாக்குதலுக்கு மறுநாளே மசூர் அசாத், தீவிரவாத இயக்க தலைவர் மசூர் அசாத், அவனுடைய அஞ்சலி நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அரசாங்கம் கலந்துக்குது, பாகிஸ்தான் இராணுவம் கலந்துக்குது. அது தவிர சமீபத்தில் தீவிரவாத தலைவர் மசூர் அசாத்துக்கு நிதியுதவி பண்ணியிருக்கு பாகிஸ்தான். இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிக்குமா, இல்லை தீவிரவாதிகளை அழிக்கணும்னு இந்தியா சொல்கிற கோரிக்கையை பாகிஸ்தான் ஏற்றுக்குமா? நிச்சயமாக ஏற்றுக்காது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் கையில் தான் பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்குது. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட தீவிரவாதிகள் இல்லை. தீவிரவாதிகளோட துப்பாக்கி முனையில் பாகிஸ்தான் அரசாங்கம் நடக்குது அப்படிங்கிறது இதிலிருந்து நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது தீவிரவாதிகளை எப்படி அழிக்கிறது? தீவிரவாதிகளை அழிச்சாகணுமானாக்கா அழிச்சாகணும். ஏன் தீவிரவாதிகளை அழிக்கணும்? தீவிரவாதிகள்னால இந்தியாவுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தலா? உலக நாடுகள் முழுவதும் உள்ள மக்களுக்கு அச்சுறுத்தல். இதை மாண்புமிகு உலக மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ஒரு சாரார் மதத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தலா? முஸ்லீம் மக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா அப்படின்னா முஸ்லீம் மக்களுக்கும் அச்சுறுத்தல் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அச்சுறுத்தல் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறோம். இப்போது தீவிரவாதிகளை கூப்பிட்டு நாங்கள் உங்களை ஒழிக்கலைங்க, நீங்கள் வாங்க சமாதான பேச்சு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம்னா அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. ஏன் தீவிரவாதிகள் சமாதான பேச்சுக்கு ஒத்து வர மாட்டாங்க? அந்த காணொலியை போய் பார்த்துருவாங்க. விரோதிகளிடம் கூலி பெறுகின்ற மீடியாக்கள் தான் இதை யாவும் சொல்லுங்க. ஆறாவதாக ஷேக் ஒசாமா அப்பாவி பொதுமக்களை கொலை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் அப்பாவி பொதுமக்கள் என்று இஸ்லாத்தில் ஒரு சாரார் இல்லை. குஃபுரு ஷிர்கை செய்யக்கூடியவர்கள் மிக பெரும் அநியாயக்காரர்கள். அவர்கள் அப்பாவிகள் அல்ல. இந்த ஷிர்கல் அதையும் நிச்சயமாக இணை வைப்பு மகத்தான அநீதி என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர் அப்பாவி பொதுமக்களை கொல்லவில்லை. ஜிஸியா செலுத்தாத போருக்குரிய தேசத்தில் வாழ்ந்த யுத்தத்துக்குரிய காவிரிகளைத்தான் அவர் படுகொலை. பார்த்தீங்களா? அந்த தீவிரவாதி பேசுகிறத நல்லா கேட்டீங்களா? யாருக்காவது புரியுதா? ஏதாவது புரியுதா? தமிழ் பட புதுப்பாட்டு மாதிரி யாருக்குமே புரியல. தவிர டிவியில் வர்ற விளம்பரம் மாதிரி கேனத்தனமாகவும் இருக்கு. எப்படிங்க? அவன் வாழ்க்கையில் தொழில் நடக்கலை, வியாபாரம் நடக்கலைன்னு கவலை, வேலை கிடைக்கல, வெட்டி கிடைக்கலன்னு கவலை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கலங்கிற கவலை, சம்பளம் கிடைச்சாலும் அந்த சம்பளத்தை வச்சு வாடகை கொடுக்க முடியுமா, அல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா, கரண்ட் பில் கட்ட முடியுமா, வாங்கின வட்டிக்கு பணத்தை கட்ட முடியுமாங்கிற கவலை, கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு கரைக்கு உயிரோடு திரும்புமான்னு கவலை, அப்படியே உயிரோடு திரும்பினாலும் அந்த பணத்தை வச்சு வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படிங்கிற கவலை. அதே மாதிரி பாம்பு கடிச்சாலும் இல்லை, பள்ளி கடிச்சாலும் இல்லைன்னு விவசாய பூமியில் போய் விவசாயிகள் போய் பாடுபட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு வாழ்க்கை நடத்த முடியுமாங்கிற கவலை. இப்படி ஏராளமான கவலைகள் இருக்குதுங்க மனுஷனுக்கு. இந்த கவலையெல்லாம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லாமல் பாருங்கள், திசையாக கொடுக்கணும், சமரசமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தீவிரவாதி சொல்கிறான். திசையாக கொடுக்கறதுனா என்னன்னு இஸ்லாமிய மக்களுக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. தவிர அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா தீவிரவாதி சொல்கிறான். இப்போது அந்த பக்கம் சிரியாவிலிருந்து இந்த பக்கம் இந்தியாவுக்கும் கிழக்க இந்தோனேசியான்னு வச்சுங்க, அதுவும் முஸ்லீம் நாடு தான். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆன்லேயும் ஒரே மாதிரியான வாசகங்கள் தான் இருக்கும். வாசகங்கள் மாறி மாறி வராது. ஒன்றும் இல்லை, பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இருக்கும். இங்கே இந்தியாவில் வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம் அப்படின்னு இருக்கும். வாசகங்கள் எல்லாம் மாறும். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும்
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையும் சொல்லக்கூடிய வாசகங்கள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். மொழிகள் வேணால் மாறி இருக்கும், ஒரே மாதிரியான வாசகம். அப்படி இருக்கும்போது எந்த நாட்டு குரான்லையும் திஸ்யா கொடுக்கலினா கொல்லணும், சமரசமாக இஸ்லாத்தோட சமரசமாக போகலினா கொல்லணும் அப்படின்னு சொல்லப்படலை. இப்போ இந்த தீவிரவாதி சொல்கிறது வந்து மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். இப்போ இந்த தீவிரவாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாடிஸ்ட்னு தான் சொல்கிறான். சாடிஸ்ட் இவனுங்களை அப்படி தான் சொல்லணும். சாடிஸ்ட்னாக்கா பைத்தியக்காரனுங்க. இவங்க சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக தானே இருக்குது. மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா இது? இப்படி திசையாக கொடுக்கலினாக்கா நம்ம கொல்லப்படுவோம் தீவிரவாதிகளால் அப்படின்னு தெரியுமா? இவங்க கொல்றாங்களா திசையாக கொடுக்கல அப்படின்னாக்கா? அப்படின்னா என்னன்னே தெரியலையே நமக்கு. முதலாவது இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்னு தெரியுமானா என்னன்னு தெரியல. அப்போ இந்த பைத்தியக்காரனுங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பைத்தியக்காரனுங்க சொல்கிறத ஒரு சில தீவிரவாத குழுக்கள் கேட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறது, நாச வேலைகளை செய்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த தீவிரவாதிகளை நம்ம ஒழிக்க தேவையில்லைன்னு வச்சுக்குவோமே, ஏன் நம்ம தீவிரவாதிகளுக்கு பயப்படணும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்கலாம். இப்போது நம்ம காலுக்கு கீழே ஊறக்கூடிய பாம்பு அப்படி வந்து நம்ம கடிச்சது அப்படின்னா பொட்டுன்னு போச்சுன்னா பட்டுன்னு போயிடுவோம். அதே மாதிரி இவன் நம்ம சாதாரணமாக போகிறோம் வர்றோம், இவனுங்க தீவிரவாதிகள் ஆயுதத்தை கையில் வச்சுட்டு துப்பாக்கியை கையில் வச்சுட்டு நம்மளை சுட்டானுங்கன்னா பட்டுன்னு போயிடுவோம். அதுக்காகத்தான் இது மறைமுகமாக இருந்து கோலை மாதிரி தாக்குறானுங்க. நேருக்கு நேர் வந்து ஆயுதம் வச்சுருக்கிறவங்களை தாக்குறது இல்லை, கோலை மாதிரி வந்து தாக்குறானுங்க. அதனால தான் தீவிரவாதிகளை அழிக்கணும், தீவிரவாதிகளை அழிச்சே தீர்க்கும். தீவிரவாதிகளை அழிக்கிறதா இருந்தால் எப்படிங்க? அதை இப்போ இந்தியா தான் கையில் எடுக்கணும். இந்தியா வந்து பாகிஸ்தானை கையில் எடுத்து இந்தியா தன் கையில் வச்சுக்காம இந்த 100 வருஷம் ஆனாலும் தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, பாகிஸ்தான் அரசு தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கு ஒத்துக்காது, அது நம்மளுக்கு கையும் கொடுக்காது. அது தவிர உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான்கிட்ட தீவிரவாதத்தை ஒழிச்சிருங்க, தீவிரவாதிகளை ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வைக்க மாட்டாங்க. அதனால நாம் என்ன பண்ணணும், நம்ம பிரதமர் மோடி ஒரு திடகாத்திரமானவராக இருக்கிறாரு, ஒரு உறுதியானவராக இருக்கிறாரு. இவர் இருக்கும்போதே பாகிஸ்தானை கையில் வச்சுக்கிட்டு, கையகப்படுத்தி கையில் வச்சுக்கிட்டு தீவிரவாதிகளை ஒழிக்கணும். இப்போ இது சரியான சந்தர்ப்பம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணம்னு ஒன்று இருந்தது. அதை பலூச் கிளர்ச்சியாளர்கள் வந்து பலுச்சிஸ்தான் நாடு அப்படிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்திட்டாங்க. அதுக்கு இந்தியாவோட உதவியும் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இந்தியாவோட உதவியை கொடுக்காதது அப்புறம் அவங்க தனியாக பாகிஸ்தானில் பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அப்படி அது ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு பலகீனமாக தான் இருக்குது. தவிர இந்தியா வலுவான ஒரு நாடாக இருக்கிறதா வந்து இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும், சீனா உள்பட அத்தனை நாடுகளும் முத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடா இந்தியா இந்த அளவுக்கு வலுவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, வலுவான பிரதமராக மோடி இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு உறுதியான நாடாக இருக்கிறதா உலக நாடுகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போது அது தவிர வந்து இஸ்ரேலும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு கை கொடுக்கும். பாகிஸ்தானை கையகப்படுத்துறதுக்கு இஸ்ரேலும் ரஷ்யாவும் கை கொடுக்கும். சீனா மௌனமாகத்தான் இருக்கும். அமெரிக்கா கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், வேறு எதுவும் செய்யாது. அது தவிர ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய லாவோனியா, எஸ்தோனியா, கிர்கிஸ்தான் நாடுகள் போன்ற நாடுகளெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரியான வந்து ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டன், ஜெர்மன், இத்தாலி, அதே மாதிரி இந்த பக்கம் கனடா, அந்த பக்கம் ஜப்பான், இந்த நாடுகள்லாம் இந்தியாவை பாராட்டும். அதே மாதிரி தெற்கு அமெரிக்கா கண்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா சிலி, அர்ஜென்டினா, உருகுவே, பராகுவே, கயானா, இது மாதிரி நாடுகள் கூட மௌனமாக தான் இருக்கும். அதே மாதிரி மத்திய அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய, மத்திய அமெரிக்கா கண்டத்தில் லத்தீன் மொழி பேசக்கூடிய மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பனாமா, கியூபா, வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகள்லாம் கூட அமைதியாக தான் இருக்கும். இந்தியாவை எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. அதனால தைரியமாக ரொம்ப துணிச்சலாக எப்படி நம்ம சிந்தூர் தாக்குதலை நடத்தணுமோ அதே மாதிரி இன்னும் ஒரு சிந்தூர் தாக்குதல் 2 அப்படின்னே வச்சுக்குவோமே நடத்தி பாகிஸ்தானை கையில் எடுத்துக்கிட்டு
தீவிரவாதிகளை ஒழிச்சிட்டோம்னாக்கா ஒட்டுமொத்த உலக நாட்டு மக்களும் நிம்மதியாக இருப்பாங்கங்கிறத அமைதி வழி இயக்கத்தின் சார்பாக நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன்.